அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 694வது நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங், மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோகனட் ஃபார்ம்ஸ் யூசிங் ஆர்கானிக் இன்புட்ஸ் என்ற தலைப்பிலான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. அதாவது அங்கக இடுபொருள் மூலம் லாபகரமான தென்னை பராமரிப்பு என்பது ஆகும். விவசாயத்தில் பராமரிப்பு செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. உரம் முதலான இடுபொருட்கள், பூச்சிக்கொல்லிகள், நோய் மருந்துகள், விவசாய தொழிலாளர் கூலி என அனைத்து செலவினங்களும் விண் உயரத்திற்கு உயர்ந்து கொண்டே இருக்கின்றன. புது புது பூச்சி மற்றும் நோய்களும் அவ்வப்போது வருகை புரிந்து தங்கள் பங்குக்கு செலவினத்தை உயர்த்தி செல்கின்றன. உயர்ந்து வரும் செலவினத்தை குறைத்து அங்கக இடுபொருட்களை கொண்டே விவசாயம் செய்து பாதுகாப்பான விளைபொருட்கள் பெறுவதுடன் அதிக உற்பத்தியையும் அதிக லாபத்தையும் காண்பது நிச்சயம் இயலும் என்று தனது நிறுவன இடுபொருட்களை அறிமுகப்படுத்தி லாபகரமான தென்னை பராமரிப்பு பற்றி தகவல் வழங்கிட வருகை புரிந்துள்ளார் இன்றைய சிறப்பு விருந்தினர் என்ஜினியர் எஸ் சிவகுமார் அவர்கள். என்ஜினியர் சிவகுமார் அவர்கள் கோவை மாவட்டத்தை சார்ந்தவர். நெட்சர்ஃப் ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் பயிற்றுனராக பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள், அவருடன் நினைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். சிவகுமார் சார், பிளீஸ். ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலா நம்ம இந்த மீட்டிங் இது நான் சில விஷயங்கள் பகிர்ந்துக்க போறேன். ஏன்னா நாங்க எங்களோட ஒர்க் டெய்லி ஃபீல்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா இப்போ ரெகுலர் ஃபீல்டு விசிட் நாங்க இருக்கிறோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு லாபம் ஏன் வரல அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அது எப்படி நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம தோட்டத்துல நம்ம விவசாய பூமியில கொண்டு வர்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா லாபம் எப்படி கொண்டு வரணும், அப்ப தென்னை விவசாயத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரும், டெஃபிஷியன்சிஸ் என்னென்ன இருக்கு, அடுத்தது என்னென்ன நோய்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அதை சயின்டிபிக் மெத்தட்ல சர்டிபிகேட்ஸோடவே உங்களுக்கு நம்ம இந்த செஷன்ல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இனி எப்படி நம்மளோட தோட்டத்தை லாபகரமா கொண்டு போறதுங்கிறது இன்னைக்கு நாங்க பகிர போறோம். ஃபர்ஸ்ட், இந்த கம்பெனி பேர் நெட்சர்ஃப் அப்படிங்கிறது கம்பெனிங்க. இது பூனே பேஸ் கம்பெனி. இது 2000ல ஃபவுண்ட் பண்ணாங்க. இதுல 3 டைப் ஆஃப் கேட்டகரிஸ்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நெட்சர்ஃப் ரிசர்ச் அண்ட் லேப் பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர், பர்சனல் கேர், ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் வித் R&D மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அஜய் பயோடெக் அப்படிங்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங், பப்ளிக் ஹெல்த், வெட்டினரி R&D அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மை லேப் அப்படிங்கிறது மாடுலர் பயாலஜி, டயக்னாஸ்டிக், பப்ளிக் ஹெல்த், R&D அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இதுல அஜய் பயோடெக்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அதுல அக்ரிகல்ச்சர்ல 3 கேட்டகரி இருக்குங்க. அதுல கிராப் கேருக்கு வேணுங்கிறது எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. நெக்ஸ்ட் கேட்டில் கேர், பெட் கேட்டகரியில எல்லா டோட்டல் பெட்டுக்கு வேணுங்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. அடுத்து ஃபிஷ் கல்டிவேஷன், அதாவது இன்லேண்ட் ஃபிஷ் கல்டிவேஷனுக்கு வேணுங்கிற டோட்டல் ஆர்கானிக் சொல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம பயோஃபிட் பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சருக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர்ல நாங்க பயோஃபிட்ங்கிற ஒரு பிராண்ட் நேம் வச்சிருக்கிறோம். அதுல நாங்க ஆர்கானிக் ஃபார்மிங்ல ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங்கா நம்ம எப்படி கொண்டு வரணும், அது எப்படி நம்ம ஃபீல்ட்ல அடாப்ட் பண்ணணுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கோகோனட் ட்ரீ அண்ட் அரிக்கட் நட் ரெண்டுமே காமன் தாங்க, ஒரே இது சேர்ந்தது தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வளரணும்னா ஆக்சிஜன், கார்பன், சுகர், மினரல்ஸ், வாட்டர், லைட் எனர்ஜி பேசிக்காவே பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே. இதுல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஃபார் பிளான்ட் க்ரோத்னு பாத்தீங்கன்னா சன்லைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாட்டர், ஏர், கார்பன் டை ஆக்சைடு, மினரல்ஸ், மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், பிளான்ட் ஹார்மோன்ஸ், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், பயோஸ்டிமுலன்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான எலமெண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஹூ கிரியேட்ஸ் ப்ராப்ளம் டு பிளான்ஸ் ஃபார் க்ரோத்.
யாரால நம்மளுக்கு பிரச்சனைகள் உருவாகிறது, எதனால பிரச்சனைகள் உருவாகிறதுன்னு பாத்தீங்கன்னா, பிளான்ட் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, wilting and yellow of plant and roots, insect and pest, sucking pest, caterpillar, root pest, disease, viral, fungal, bacterial, overdose, water, fertilizer, chemical, insecticides. இவங்க தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கெட் ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங் இன் கோகனட் அண்ட் அரிகனட். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னு பாத்தீங்கன்னா, சீட் செலெக்ஷன். இனிஷியலா வந்து நீங்க ஒரு ஒரு ஃபார்ம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு சீட் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சீட் செலெக்ஷன். சாயில் ப்ரிப்பரேஷன், யூட்டிலைசேஷன் ஆஃப் சாயில் ஹெல்த், அடுத்து வாட்டர் யூட்டிலைசேஷன், ஹேண்ட்லிங் ஆஃப் வீட்ஸ், ஹேண்ட்லிங் ஆஃப் இன்செக்ட், ஹேண்ட்லிங் ஆஃப் டிசீஸ், லேபர் மேனேஜ்மெண்ட். இந்த 8 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங் வந்து 100% வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை பத்தி தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சாயில் ப்ரிப்பரேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹெல்த் தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு கோகனட்டுக்கு இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், மேக்னீஸ், சல்ஃபர், ஜிங்க், கால்சியம், போரான், குளோரின். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நம்ம கோகனட்டுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டிசீஸ் உருவாகுது அப்படின்னா மெயினா வந்து மைக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் உங்களுக்கு மெயின் ரீசனா இருக்குங்க. அப்புறம் தான் வந்து ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் வந்து இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து டெஃபிஷியன்சிக்கும் ஃபங்கல் அண்ட் வைரல் இதுக்குமே வந்து இந்த டிஃபரன்சஸ் வந்து இன்னைக்கு தெரியறது இல்லை. அதோட ப்ராக்டிஸ் மெத்தட்ஸ் அவங்களுக்கு தெரியாதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டெஃபிஷியன்சியை வந்து நோய் நினைச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால வந்து சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் டெஃபிஷியன்சின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட் எல்லோயிஸ் கலர்ல வந்து உங்களுக்கு வருங்க. பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சினா இந்த மாதிரி ரெட் கலர்ல இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு வரும், சென்டர்ல இந்த லேயர்ஸ் வருங்க. மூணாவது வந்து பொட்டாசியம் டெஃபிஷியன்சி, மெக்னீஸ் டெஃபிஷியன்சி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் டெஃபிஷியன்சி, இந்த நுனிக்கருகள் மாதிரி வருது, சல்ஃபர் டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி. இந்த மாதிரி லீவ் ஸ்பாட்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரிங்க. போரான் டெஃபிஷியன்சி, குளோரின் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு டெஃபிஷியன்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா லீஃப்லயே நம்ம ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பண்ண முடியுங்க. இதை வந்து எப்படி நம்ம இந்த டெஃபிஷியன்சி வந்து ஃபீல்டுல வந்து ஒவ்வொரு ஃபீல்டுல ஒவ்வொரு டைப் ஆஃப் டெஃபிஷியன்சிஸ் வந்து இருக்குங்க. இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இது எப்படி நம்ம கியூர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் மெத்தட்ல இந்த கல்ச்சருங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட பர்பஸ் வந்து அவைலபிள் ஆஃப் ஃபார்ம்யார்ட் மேன்யூரை வந்து நம்ம வந்து டெஃபிஷியன்சி குறைபாட்டுக்கு நம்ம வந்து சாயில் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணாவே போதும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்ம்யார்ட் மேன்யூரவே இருந்தாவே போதுங்க. அதுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்ச்சருங்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை வந்து டீகம்போஸ் பண்ண வைக்கிறது தானுங்க மெயினான திங் இது. நான் இதுல வந்து நான் என்ன விஷயம் சொல்றேன்னா, ஒரு சாயில்ல வந்து அந்த டீகம்போசிங் மேட்டர் வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. அப்ப சாயில் ஸ்ட்ரக்சரே வந்து டோட்டலாவே வந்து டிராஸ்டிக்கா வந்து ஒவ்வொரு ஃபீல்டு வந்து மாறிடுச்சு. இப்போ சாயில் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் சாயில் ஃபெர்டிலிட்டி இல்ல, இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளட் அண்ட் ட்ரவுட் இல்ல, ரெடியூஸ் நீட் ஃபார் கெமிக்கல்ஸ் அது வந்து சாயில் ஸ்ட்ரக்சர்ல வேணும், converts nitrogen into more stable and mobile form and phosphorus into a less soluble form. இந்த மாதிரி soil structure increase microbial activities, improve water retention. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சர் யூஸ் பண்ணா நம்ம சாயில்ல இந்த சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ரீகெயின் ஆகிறதுக்குண்டான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுங்க. இன்னைக்கு அந்த ரீகெயின் ஆகிற அதாவது நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ரீகெயின் ஆகிறதுக்குண்டான ப்ராசஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அது நம்மளுக்கு கிடைக்கும். இதனால நம்மளுக்கு வந்து என்ன அட்வான்டேஜஸ், நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் வந்து டீகம்போஸ் ஆகணும்னா இட் வில் டேக் வந்து 3 to 12 months டைம். எக்ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கும் பாக்குக்கும் எடுத்துட்டீங்கன்னா நார்மலா வந்து அந்த மேல் மட்டை வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஷட்டர் பண்ணி போட்டு பண்ணீங்கன்னா இட் வில் டேக் 6 months to 1 year டைம் ஃபார் டீகம்போசிங் இட் செல்ஃப். நார்மலா வந்து இந்த மேல் கை பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துல 2 வருஷம் ஆகுது இன்னைக்கு அது மக்கி உங்களுக்கு வந்து உரமா மாறுறதுக்கு. அப்போ நார்மலா ஒரு WDC யூஸ் பண்றோம், மார்க்கெட்ல இருக்க WDC யூஸ் பண்றோம்னா அதை வந்து உங்களுக்கு 6 monthsல டீகம்போஸ் ஆகிறது வந்து ஒரு 3 to 4 months டைம் எடுத்துக்கும்.
1 இயர்ல டீகம்போஸ் ஆகிறது வந்து அகைன் இட் வில் டேக் 7 months டைம் எடுத்துக்கும். பட் இந்த அட்வான்ஸ்டு கல்ச்சர்ல என்ன அட்வான்டேஜ்னா பாக்டீரியல் லோடு வந்து 10 to 12 காலனி ஃபார்மிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து உங்களுக்கு 40 daysல வந்து இந்த டீகம்போசிங் ப்ராசஸ் பண்ணி அவைலபிள் ஃபார்முக்கு நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பிளான்ட்டுக்கு எடுத்து கொடுத்துரும். அதான் மேஜரான திங் இதுல. இதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 100 டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 8 பவர்ஃபுல் என்சைம்ஸ் இருக்கு. 8 பவர்ஃபுல் என்சைம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட கலரிஃபிக் வேல்யூ ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு என்சைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஓப்பன் சன்லைட்ல வந்து இந்த நம்ம பாக்டீரியாஸ் போட்டா அது வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகாது. அது இதாக ஓப்பன் ஸ்பேஸ்ல யூஸ் பண்ண முடியாது நார்மல் டீகம்போசர்ல. இதுல வந்து மேல ஒரு கோட்டிங் லேயர் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துரும். வாட்டர் அப்ளை பண்ணிட்டு டைரக்டா வந்து அந்த எங்க வேஸ்ட் இருக்கோ அங்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்ம்லயே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குன்னு வந்து ஒரு சாணிக்குழி போடணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் ஒரு டைப் ஆஃப் என்சைம்ஸ். ரெண்டாவது ஹார்ட் மெட்டீரியலை வந்து அதோட வெயிட் அதோட திக்னஸ் ரெடியூஸ் பண்ணி அது கூலா மாத்துறதுக்கு ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 8 பவர்ஃபுல் என்சைம்ஸ் வந்து இதுல இருக்குங்க. ரெண்டாவது இது என்ன பியூட்டி அப்படின்னா நார்மலா ஒரு வேஸ்ட் டீகம்போஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 5% தான் வந்து ஆர்கானிக் கார்பன் வந்து அந்த வேஸ்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீகம்போசர் யூஸ் பண்ணீங்கன்னா 5 to 10% ஆர்கானிக் கார்பன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு நார்மல் டீகம்போசர். இந்த கல்ச்சருங்கிறது வந்து ஸ்பீடா உங்களுக்கு டீகம்போசிங் ஆகிறனால 25% ஆர்கானிக் கார்பன் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபார்ம் யார்ட் மேன்யூர்ல இருந்து. பிளஸ் 4% நைட்ரஜன், 1% பொட்டாசியம், 1% பாஸ்பரஸ் பண்ணிக்கலாம். 3 to 4 times வந்து மச் நியூட்ரிஷன்ஸ் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல இருந்தே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இந்த கல்ச்சர்னால. நார்மல் மார்க்கெட்ல இருக்க WDCக்கும் நேச்சுரா டீகம்போஸ் அவருக்குள்ள வித்தியாசம் இதுதானுங்க. இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா 40 daysல வந்து நம்ம இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு டீகம்போசிங் மெத்தட் எனி அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இருந்தாலும் 40 daysல டீகம்போசிங் இந்த இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதனால வந்து நீங்க டைம் வந்து அந்த ஈல்டுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வேஸ்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்டிவே. குவாலிட்டி ஆஃப் கம்போஸ்ட் இம்ப்ரூவ்டு இருக்கும். கிவ் ஐடியல் என்விரான்மெண்ட் ஃபார் கம்போஸ்ட். பிரேக் டவுன் ஹார்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல். டஸ் நாட் எமிட் ஸ்மெல் அண்ட் ஆர்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து கோகனட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனோட கழிவுகள் போடுறாங்க. ஒரு சில ஏரியால வந்து சிக்கன் வேஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஸ்மெல் அரெஸ்ட் பண்ணிக்கும். இது அந்த அந்த மாதிரி வேஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்மெல் அரெஸ்ட் பண்ணிக்கும். வெஜிடபிள் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட்டும் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெல் அரெஸ்ட் பண்ணிடும். ரெண்டாவது இட் டஸ் நாட் அட்ராக்ட் இன்செக்ட் அண்ட் ஃபிளைஸ் அண்ட் ஆர்டரன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்டையும் நிறைய வேஸ்டையும் வந்து ஃபார்முக்குள்ள கொண்டு வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இன்செக்ட், ஃபிளைஸ் அண்ட் ஆர்டரன்ஸ்னால தான் கொண்டு வராம இருக்காங்க. அது நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னா நம்ம கல்ச்சர் யூஸ் பண்ணோம்னா அது அட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகாது. சீக்கிரம் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஈஸி அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி, நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவைலபிலிட்டி நம்ம வேஸ்ட்ல இருந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாயில் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு சப்போர்ட்டிவா வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டுங்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இந்த ஷெட்டுங்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோடட் வித் பயோ ஸ்டிமுலன்ஸ், நியூட்ரிஷன் அவைலபிள் ஃப்ரம் ஃபாஸ்டர் ரிசல்ட், compatible with all biofit products, increase organic carbon level and bacterial activity with soil. அது மேஜரா இன்க்ரீஸ் பயாலஜிக்கல் ஃபேக்டர் இருக்குங்க. இம்ப்ரூவ் பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு நான் மேக்சிமம் நிறைய ஃபீல்டுல நிறைய இடத்துல 95% வந்து இந்த ஃபீல்டுல வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைங்க, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. அடுத்தது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப லோவா இருக்கு. இதனாலதான் வந்து ப்ராஃபிட் வரதில்லை. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த ஷெட்டுங்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். கல்ச்சரும் ஷெட்டும் நம்ம சைமல்டேனியஸா யூட்டிலைஸ் பண்ணோம் 100% பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும். பூஸ்ட் சாயில் ஹெல்த், enhance bio availability of macro and micronutrients and essential minerals from soil, develops natural defense system. இந்த ஷெட் வந்து இத்தனை அட்வான்டேஜஸ் இருக்குங்க. இதுல வந்து நம்ம வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்ப்போம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட், நீர் சேமிப்பு இயக்கம், மண்ணுல வந்து ஈரத்தன்மை தக்க வச்சுக்கிற கெப்பாசிட்டி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா கண்டிப்பா இருக்கும். அது இன்னைக்கு இல்லைங்க. காற்றோட்டம் இன்னைக்கு சரிவர அந்த விவசாய பூமிக்கு கிடைக்கிறது இல்லை, சாயில் லூசா இல்லாம இருக்கிறதுனால. ரெண்டாவது மண்ணிற்கும்
அந்த மரத்தோட வேருக்கும் அரிப்பு ஏற்படுறதுனால அந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா வந்து ரூட்ல இல்லாம அது மேலால பிதுங்கிட்டு வருது, எரோஷன் நம்மளுக்கு நடக்குது. ரெண்டாவது, மண்ணில் இருக்கிற சத்துக்களை தாவரம் எடுத்துக்கிற நிலைக்கு வந்து உருவாகணும். அது வந்து இந்த ஷெட்டுங்கிற விஷயம் வந்து அவைலபிள் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இத்தனை விஷயங்கள் இருக்கு. அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் ஆச்சுனாவே உங்களுக்கு வந்து ரூட் growth வந்து நல்லாவே இருக்கும். வெள்ளை வேர் உற்பத்தி ஜாஸ்தி இருக்கும். வெள்ளை வேர் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் வெள்ளை வேர்ல இருந்து சல்லி வேர் உருவாகணும். சைட்ல வேற வேர் வரும், சல்லி வேர் உருவாகணும். அந்த சல்லி வேர் மூலியமா தான் நம்ம கொடுக்குற உணவு எல்லா சத்துக்களும் இதை எடுத்துக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு பிளான்ட் growth இருக்கும். இல்லைன்னா ஸ்டண்டட் growth தான் வந்து அதை வளர்ச்சி அப்படியே தடைப்பட்டு நின்று இதனால ஈல்டு நம்மளுக்கு பாதிப்பு வருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு சாயிலுக்கு பேசிக்கா வேணுங்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்பர், குளோரின், அயன், ஜிங்க், மெக்னீஸ், போரான், காப்பர், மாலிமெண்டம். ஸோ இத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையை செய்யக்கூடிய விஷயங்கள். இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், சாயிலோட ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடும். இது இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம பூமி நம்மளுக்கு கேட்கறது கழிவுகள் தான் நம்மளுக்கு கேட்குது. அந்த கழிவுகள் கேட்கறத வந்து நம்ம கரெக்டான பாக்டீரியாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து பஞ்சகாவிய அமிர்த கரைசல் இல்ல வந்து நாட்டு மாட்டு சாணம் அப்படிங்கிறது வந்து அதோட அளவுகள் நம்மளுக்கு இல்ல. அந்த ப்ராப்பரான அந்த மாட்டு சாணமோ அந்த வேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் அது மக்கி உங்களுக்கு வந்து அவைலபிள் ஃபார்முக்கு உருவாகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. இதனால மகசூல் நம்ம இழப்பீடு நம்ம கொடுத்துதான் வந்து இதை நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு 4 to 5 years நம்ம இதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரதை வந்து ஃபர்ஸ்ட் இயரே வந்து இந்த சயின்டிபிக் மெத்தட்ல நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் உடனே நம்மளுக்கு சாயில்ல கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுல இருக்குங்க. பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பெஸ்ட் சப்ரஷன் நடக்கும் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துன்னா. Nitrogen mineralization is an important process of vital part of soil fertility. It is the process by which organic nitrogen is converted to plant available inorganic form. Organic matter decomposition supports the microbial activities. இந்த பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு டீகம்போசிங் ப்ராசஸும் நம்மளுக்கு நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாயிலோட பிஹெச் லெவல் வந்து ஸ்டெபிளைஸா இருக்கும். அதனால வந்து நன்மை செய்யும் ஜீவராசிகள் வந்து வாழக்கூடிய தகுதி உண்டாகும். இன்னைக்கு வந்து நன்மை செய்யும் ஜீவராசிகள் வாழ்றதுக்குண்டான தகுதி இல்லாம தான் வந்து பாத்தீங்கன்னா அது சப்போர்ட்டிவ் இன்செக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபார்ம்ல வந்து நிறைய வரதில்லை. எங்க நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமா கெமிக்கல்ஸ் இன்செக்டிசைட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணாம இருக்கமோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க நன்மை செய்யும் ஜீவராசி சில அளவு நம்ம பார்க்க முடியும். அப்போ அதை பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த பூமியில ப்ராப்பரா மெயின்டைன் ஆகுதோ அந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங்கா கொண்டு வர முடியும். அது இந்த ஷெட்டுங்கிற ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. ப்ரமோட்ஸ் பிளான் growth டெவலப்மெண்ட், என்ஷோர் ஹை yield அண்ட் குட் குவாலிட்டி ஆஃப் கிராப். ஷெட் பயன்படுத்தினா டோசேஜ் வந்து 1 to 2 ml பெர் லிட்டர் நம்ம வந்து ட்ரென்ச்சிங்கும் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ஃபிளவரிங் நம்ம ஸ்ப்ரே அப்ளிகேஷன் சில பிளான்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் சாயில் ட்ரிப் இரிகேஷன்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ட்ரென்ச்சிங் அண்ட் ஃபிளட் இரிகேஷன்லயும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். டோஸ் 1 to 2 ml per liter of water, 1 liter per 200 liter of water per acre. இதுதான் நம்ம கம்பெனி ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ அடுத்தது வந்து என்பிகே. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சாயில் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம பார்த்தோம், 2 ப்ராடக்ட் பார்த்தோம். இன்க்ரீஸ் பண்ண சாயில் ஹெல்த்தை வந்து இந்த என்பிகே வந்து பாத்தீங்கன்னா என்னங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசடோபாக்டர் பாக்டீரியா. இது வந்து காலனி ஃபார்மிங் வந்து பாத்தீங்கன்னா 10^12 காலனி ஃபார்மிங்ல ப்ரொவைட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் பாக்டீரியல் லோடு வந்து நம்ம வந்து 1 லிட்டர்ல நம்ம கொடுக்குறோம். 10^12 காலனி 1 into 10^12 காலனி ஃபார்மிங்ல நம்மளுக்கு கொடுக்குறோம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இப்போ நார்மல் வந்து கெமிக்கல்ல யூஸ் பண்ற என்பிகே பொறுத்தளவுக்கு வந்து அது வந்து ஒரு 7 days தான் அந்த என்பிகே இருக்கும். 7 to 8 days இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 10 days ஆகுதுங்க அதை எடுத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் எப்போ வந்து நீங்க யூஸ் பண்றீங்களோ அப்பதான் வந்து என்பிகே வந்து அது எடுத்து கொடுக்கும். பரல்ஸ் பாக்டீரியல் லோடுல நம்ம கொடுக்கும்போது எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் அது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும்.
செல்ஃப் லைஃப், அதோட என்பிகேவோட செல்ஃப் லைஃப் எப்பவுமே ரெடிமேடா வச்சுட்டே இருக்கும். அது லாங் லாஸ்டிங் செல்ஃப் லைஃபா இருக்கும் நம்மளோட என்பிகேல ஒரு பாக்டீரியல் லோடோட கொடுக்கும்போது. இன்னொரு பியூட்டி என்னன்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ்ல வந்து 20% வந்து ஆர்கானிக் கார்பன் லோட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ஆர்கானிக் கார்பன் வந்து பாத்தீங்கன்னா எங்க லோவா இருக்குதோ அங்க என்பிகே வேலை செய்யாது. இப்ப அந்த கம்பெனி டிசைன் பண்ணிருக்கிறதே வந்து இந்தியால 400 வகையான சாயில் இருக்குங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில், டிஃப்ரெண்ட் வாட்டர் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ அது எல்லாமே அடாப்ட் ஆகி ஒர்க் ஆகுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பன் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்ப எந்த இடத்துல சில இடத்துல லோவா இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் ஒர்க் பண்ற மாதிரி வந்து ஆர்கானிக் கார்பன் இதுல எக்ஸ்ட்ராவா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் வந்து டோட்டலாவே வேண்டியது இல்லைங்க. நம்ம என்பிகேவே நம்ம இதை வந்து பாக்டீரியல் லோடோட நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். இது வந்து டோசேஜ் வந்து ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் வரைக்கும் தென்னை மரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 டைம்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணாவே போதும். இது வந்து ட்ரிப் இரிகேஷன் இல்ல ஃபிளட் இரிகேஷன்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட என்பிகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோகனட்ல வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியல், ஃபங்கல் அண்ட் வைரல் ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா MICR ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் MICR ரிப்போர்ட். நம்ம நெட்சர்ஃபோட லெபார்டரியில R&Dல வந்து இந்த MICR ரிப்போர்ட் தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து கர்நாடகால வந்து அரிக்கனட் பிளான்ட்டுக்கு எடுத்திருக்கிறாங்க. இது என்ன பர்பஸ் அப்படின்னா என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து இங்க இந்த இது கிரியேட் ஆகுது அரிக்கனட்லயும் கோகனட்லயும் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப் சாம்பிள்ஸ் எடுத்து ஸோ அதோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஸ்லைட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ அவங்க வந்து பிளான் க்ரோத்ல வந்து என்னென்ன ஃபங்கல் அண்ட் டிசீசஸ் வந்து உருவாயிருக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம நெட்சர்ஃபோட ப்ராடக்ட் வந்து கொடுத்து எப்படி கியூர் ஆயிருக்குங்கிறது டோட்டல் ரிப்போர்ட். இது நம்ம குரூப்லயும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் பிளஸ் ஒரு வைரஸ் வந்து ரெகுலராகவே வந்து இன்னைக்கு அரிக்கனட்டுக்கு கோகனட்டுக்கு இருக்கு. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதை வந்து லேப் ரிப்போர்ட் மூலியமா வந்து நெட்சர்ஃபோட ரேப் அப் ஆன்டிவைரல் வைரஸ்க்கு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்கு. அந்த ஆன்டிவைரலும் 3 சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் அப்ளிகேஷன் மூலியமா ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த வைரஸ் அண்ட் ஃபங்கல் வந்து சரியாகுது. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்லைட். நான் இப்போ பாக்டீரியல் ஃபங்கல் வைரஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரியம் SPP இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து நம்ம கோகோனட்லயும் அந்த அரிக்கனட்லயும் வரக்கூடிய ஃபங்கல் டிசீஸ்ங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டோலிபிஸ் SPP அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்கு. அடுத்து வந்து ஃபிளவர் நர்சிசிஸ், ரூட் ராட்ஸ் மெயினா ப்ராப்ளம் இருக்கு. இந்த ரூட் ராட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மேஜரா வந்து நான் ஃபீல்ட்ல பார்த்து எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோஸ் வச்சிருப்பேன். இந்த மாதிரி தான் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணாம மண் அணைப்பு சரியா இல்லாம இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை வேர் வந்து அப்படியே வந்து காஞ்சி போய் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை வேர் growth வந்து இல்லாமே இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதனால வந்து சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரூட் ராட் ஆனதுக்கு அப்புறம் புதுசா வேர் வந்து அது சாயில் இல்லாதனால கொடுக்குற இன்புட்ஸ் வந்து அந்த தாவரம் எடுத்துக்காமையே அவைலபிளா அப்படியே தோட்டத்திலேயே இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து நம்ம சொல்யூஷன் கொண்டு வந்துருக்காங்க. அப்ப சல்லிவேர் உருவாகிறதுக்கும் சல்லிவேர் லென்த்தா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அதோட திக்னஸ் அதிகமா இருக்கும். யூட்டிலைசேஷன் ஆஃப் சாயில் ஹெல்த் வர்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சல்லிவேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அடுத்து வைரஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த வில்ட் வைரஸ் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் வாடல், கேரளா வாடல், ஸோ இதெல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் வைரஸ் தானுங்க. இந்த வைரஸ்க்கும் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து ரேப் அப்புங்கிற ஒரு மேஜர் ப்ராடக்ட். இது வந்து ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் டிசீஸ்க்கு வந்து ப்ரிவென்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல வந்து வந்ததுக்கு அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ட்ரோன் அப்ளிகேஷன் மூலியமா பண்ணிக்கலாம், ட்ரென்ச்சிங் மூலியமா நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து technological advanced and with nanotechnology, biopolymers and nanoparticle based product increase effectively cover all broad spectrum bacterial and fungal disease. இந்த ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் டிசீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ப்ராடக்ட். இது ஒரு பாக்டீரியல் வந்து பெசிலஸ் சிரஸ் அப்படிங்கிற பேட்டர்ன்டு பாக்டீரியாங்க. ஹை எஃபெக்டிவ் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட், provides ultra thin layer, high effective coating on leaves, acting as a structural barrier.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது வந்து ஸ்ப்ரே அப்ளிகேஷன்ல பயன்படுத்தும் போது offers total protection for the entire crop with improved efficiency, triggers plant defense system to increase immunity. ஸோ இந்த ரேப் அப் வந்து நம்ம ட்ரோன் அப்ளிகேஷன் மூலியமா வந்து நம்ம ஸ்ப்ரே பண்றோம். இது ஸ்ப்ரே பண்றதுனால அந்த பாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்து ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் மேல லீஃப்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாமையும் தடுத்து நிறுத்தும். ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருந்து ட்ரீ ரொம்ப அஃபெக்ட் இருந்தாலும் இது வந்து சரி பண்ணி கொடுத்துரும். மேஜர் திங் இதுதானுங்க ட்ரோன்ல அப்ளிகேஷன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் டிசீஸ். இது ப்ரிவென்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வராம நம்ம தடுத்து ஒரு மேல ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த கோட்டிங்னால காத்துல பரவக்கூடிய நோய்கள், காத்துல வரக்கூடிய முட்டைகளை அலோவ் பண்ற முட்டை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதுங்க லீஃப்ல. டஸ் நாட் அட்ராக்ட் ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் ஆர் போட்டோசிந்தசிஸ். இதனால வந்து அது சுவாச காத்து எடுக்கிறக்கோ இல்ல போட்டோசிந்தசிஸ் எடுக்கிறக்கோ எந்த பாதிப்பும் வராது இந்த ரேப் நம்ம ஸ்ப்ரே பண்றதுனால. ஃபாயிலர் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம், சாயில் அப்ளிகேஷனும் மேப் பண்ணிக்கலாம். சாயில் அப்ளிகேஷன் பண்ணும்போது ரூட் ஏரியால படுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரென்ச்சிங் நம்ம பண்ணணும். தென்னை மரத்தை சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட்ல படுற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கராக்கு 1 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அஃபெக்ட் ஆன பிளான்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 30 ml to 40 ml நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அது இயர்லி வந்து ஒன்ஸ் நம்ம இல்ல ட்வைஸ் நம்ம அப்ளை பண்ணாவே போதும் இந்த ரேப்அப்ங்கிற ப்ராடக்ட். அப்போ ரூட் பேஸ் இருக்கிற ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் டிசீஸை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸ்ப்ரே அப்ளிகேஷன் மூலியமா பண்ணும்போது மேல இமீடியட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ட்ரென்ச்சிங் மூலியமா போனோம்னா ஒன்லி வந்து ரூட் மட்டும் தான் சரி பண்ண முடியும், இல்லையா மேல அஃபெக்டா இருக்கிறது சரி பண்ண முடியாது. ட்ரோன் அப்ளிகேஷன் மூலியமா ஸ்ப்ரே பண்ணும்போது எக்ஸலன்ட் ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட் இந்த முடிச்சுட்டு இந்த ட்ரோன் வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ், வில்ட் வைரஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா. அந்த வில்ட் வைரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி வைரல்ங்கிற ப்ராடக்ட் வந்து எல்லா டைப் ஆஃப் வைரஸும் கியூர் ஆகும். மெயினா வில்ட் வைரஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இந்த ஆன்டி வைரல்ங்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிருக்காங்க. சர்ஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லி நியூ டெக்னாலஜி. ஏன்னா வைரஸ்ங்கிற ஒரு திங் வந்து பாத்தீங்கன்னா லீஃபோட மிடில் லேயர்ல தான் அஃபெக்ட் ஆயிருக்கும். இந்த சர்ஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜி அந்த மிடில் லேயர்ல போய் கியூர் பண்ற டெக்னாலஜி சர்ஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜி. இது வந்து பயோல வந்து எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. நேனோ டெக்னாலஜி ப்ராடக்ட் எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள் இருக்க வைரஸ்க்கும் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லா டைப் ஆஃப் வைரஸ்க்கும் இது ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்ப்ரே பண்ணி தரோம். நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு 1 செகண்ட். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அரிக்கானட் அண்ட் கோகனட் ஏரியல் வியூல எடுத்ததுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரிக்கானட் கோகனட்டுக்கு வந்து ஆன்டி வைரல் ஸ்ப்ரே பண்ணி பண்ண வீடியோ தாங்க இது ட்ரோன் அப்ளிகேஷன்ல. இது வந்து இன்டர்கிராப்பா அரிக்கானட் அண்ட் கோகனட்ல பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வந்து கோகனட் ஏரியால நான் டோட்டலி வந்து கோகனட் ஏரியால ஸ்ப்ரே பண்றதுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டேக் ஆஃப்ல இருந்து லேண்டிங் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். இது வந்து ஃபார்மர் வந்து இது இந்த இம்பார்ட்டன்டான வீடியோ என்னன்னா நீங்க கிளியரா நீங்க பார்க்கலாம். இது வந்து ஃபார்மர் வந்து ஆஃப்டர் 3 months ஃபர்ஸ்ட் டோசேஜ் கொடுத்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகி செகண்ட் டோசேஜ் கொடுக்குறாங்க. இவரோட ஃபீல்டுல பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய இலைகள் பாத்தீங்கன்னா எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க. அது கீழே இருக்க லீஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வைரஸும் ஃபங்கல் அஃபெக்ட் ஆகி சைட்ல எல்லோ கலரா இருக்கும். புதுசா வரக்கூடிய லீஃப் மட்டும் குவாலிட்டியா இருக்கும். இது வந்து 3 monthsல எடுத்த ரிசல்ட். செகண்ட் டோசேஜ் ஃபார்மர் அப்ளை பண்றாரு, சாட்டிஸ்ஃபைடு. சென்ட்ரல் லீஃப் பாத்தீங்கன்னா புதுசா குவாலிட்டியா இருக்கும் பாருங்க. ஸோ இமீடியட் ரிசல்ட் நம்மளுக்கு ட்ரோன் அப்ளிகேஷன் மூலியமா நம்ம நெட்சர் ப்ராடக்ட் ரேப்பப்பும் ஆன்டிவைரல் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால வந்து தஞ்சாவூர் வார்டல், கேரளா வார்டலுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்கு. இது மூலியமா நம்ம வந்து இந்த வைரஸ் அண்ட் ஃபங்கல் நம்ம ரெடி பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே கொட்டாது. குறும்பை கொட்டுறது வந்து ஒரு கம்மியாயிடும். குறும்பை கொட்டுறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குறுமையில 4 காய் கொட்டுறது கம்மி பண்ணாவே நம்மளோட ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா 20% பர் இயர் வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ண முடியும். ஸோ அதோட ப்ரூஃப் தாங்க இது. ஸோ இது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ட்ரீஸ்க்கு வர பெஸ்ட் வந்து இதுதாங்க.
கோகனட் அரிக்கனட், ஒயிட் ஃபிளைஸ், ரெட் மைட்ஸ், அடுத்தது வந்து ஆல்பிட்ஸ், ஜாசிட்ஸ், இதுதான் மேஜர் பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஃபார்ம் மீவில் அண்ட் பிளாக் ரைனோசரஸ். இந்த பிரச்சனைகள் தான் வந்து மேஜரா வந்து கோகனட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்குதுங்க. இதுக்கு வந்து நம்ம கம்பெனில ஒரு சூப்பர் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ட்ரோன் அப்ளிகேஷன்லயும் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல வந்து கீழே வந்து சாயிலையும் ரூட் ஏரியால ரெட் ஃபார்ம் மீவில் இருக்க ஏரியாலையும் நம்ம அஃபெக்டா இருக்க இடத்துலயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரோன் மூலியமா ஈஸியா பாசிபிலிட்டிஸ். அதெல்லாம் ஹைட்டா இருக்க கிராப் வந்து பாத்தீங்கன்னா அபவ் 10 ஃபீட்டுக்கு மேல இருக்க கிராப்புக்கெல்லாம் நம்ம வந்து மேனுவலா ஸ்ப்ரே பண்றது முடியாது. இது ட்ரோன் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா ஈஸியா நம்ம இது ப்ராப்ளம்ஸ் கியூர் பண்ணிக்கலாம். மெயினா எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் கோகோனட் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். மேஜரா வந்து ஒயிட் ஃபிளைஸ், அதாவது டிஜே வச்சிருக்கிறவங்க, ராம்கங்கா வச்சிருக்கிறவங்க, திருவையார் பிரீடு வச்சிருக்காங்க, ஹைபிரிட் பிரீடு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து டெண்டர் கோகோனட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மேஜரா வந்து ஈரோமைட்ஸ் அண்ட் ஒயிட் ஃபிளைட்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம லாரல்சைடுங்கிற ப்ராடக்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூட்டிலைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லாரல்சைடு வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபால் ஆர்மிவாம், டொமேட்டோ ஃப்ரூட் போரர், ஸ்டெம் போரர், பவுட்ரி அண்ட் டவுன்ட்ரி மில்ட்ரியூ, அதர் பிளஸ் லார்வே, சக்கிங் பெஸ்ட்டுக்கும் இது ஒர்க் பண்ணும். எல்லா டைப் ஆஃப் லார்வேக்கும் ஒர்க் பண்ணும், சக்கிங் பெஸ்ட்டுக்கும் இது ஒர்க் பண்ணும். ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்டுங்க. இதுல மேஜர் திங் வந்து பாத்தீங்கன்னா இதாங்க, நம்மளுடைய ஃபீல்டுல வந்து எல்லா டைப் ஆஃப் இன்செக்ட்டுக்கும் வந்து எக் இருக்கும், நேனோட் இருக்கும், எல்வன் இருக்கும், லார்வே இருக்கும், பியூப்பா இருக்கும், அடல்ட் இருக்கும். இதுல என்ன பியூட்டினா எக், நேனோட்டு, L1, L6 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த 4 ஸ்டேஜுமே வந்து ஸ்ப்ரே பண்ண அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால வந்து எக் மாஸ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதே சமயத்துல கூட்டுப்புழுவும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். L1 ஸ்டேஜும் ரெடியூஸ் ஆகும், புழுவும் ரெடியூஸ் ஆகும் போது உங்களுக்கு ஃபீல்டுல வந்து 2 டைம் 3 டைம் யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல, கெமிக்கல் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ஒரு டைம் அடிச்சாவே போதும். அதான் மேஜர் அட்வான்டேஜ். ஏன்னா எக் மாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கூட்டுப்புழு அழியிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. இது எப்படின்னா டைரக்டா அந்த இன்செக்ட் மேல, பெஸ்ட் மேல பட்டாலுமே இது செத்துரும். செகண்டரி கான்டாக்டா இருந்தாலும் இலைக்கு கீழே இருக்கு, மேல ஸ்ப்ரே பண்ணாலும் அது கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஜெஸ்டடாகவும் இருக்கும், ரிப்பலண்டாகவும் இருக்கு. இதனால சூரிய ஒளி எடுக்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. பங்கிமெண்டாவும் இருக்கும். இதுல மெயினா மேஜரான விஷயம் லூரன் கில். அது கடிச்சு சாப்பிட்டு ஏதாவது பிளான்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வெளியில வந்து உங்களுக்கு செத்து உழுகுங்க. இந்த 6 டைப்ல நம்மளுக்கு கொள்ளுது. ஸோ இந்த மெயினா வந்து கோகனட்ல ரெட் ஃபார்ம் வீவில் அண்ட் பிளாக் ரைனோசரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ப்ராப்பர் மெத்தட் வந்து டோட்டலா எலிமினேட் பண்றதுக்கு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் உருவாகுதோ, எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் ஸ்டோரேஜ் அதிகமா வந்து டீகம்போஸ் ஆகாம அப்படியே இருக்குதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட எக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். அதோட முட்டை வச்சிடும். மாட்டு சாணி இருக்கிற இடத்துல ஒரு வேர் அழுகி, ஒரு பிளான்ட் வந்து வேர் அழுகல் வந்து அந்த பிளான்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்த இடத்துல, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து அது வண்டி ஈஸியா முட்டை வச்சிடும். அதாவது அதுக்கு உணவு அங்கதான் கிடைக்கிறனால ஈஸியா முட்டை வச்சிடும். அதோட இனவர்த்தி ஜாஸ்தி ஆயிடும். அப்போ ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டைகள் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகி அந்த புழுவா மாறி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஃபார்ம் மீவில் அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே போய் ஒரு புழுவெல்லாம் போகாதீங்க. ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேன் கூடு மாதிரி அப்படியே போய் மரத்தையே வந்து டோட்டலாவே முடிச்சிடும். ஸோ அதுக்கு நாங்க வந்து என்ன மெத்தட் கொடுக்குறோம், லார்விசைடு வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு கொடுக்குறோம். ஒன்லி ஃபார் எக் மாஸ் அண்ட் லார்வைக்காக லார்விசைடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பரவரை தடுக்கிறதுக்கு ட்ராப் சிஸ்டம் இருக்கு. அது வந்து நிறைய வந்து கெமிக்கல் டிராப்ஸும் இருக்கு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பேஸ்ல ஆமணக்கு புண்ணாக்கு யூஸ் பண்ணி அந்த டிராப்ஸ் நம்ம பண்றோம். அது பரவரை தடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா மெயினா அந்த வண்டுகள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம லார்விசைடு வந்து பாத்தீங்கன்னா புழுவையும் எக் மாஸும் ரெடியூஸ் பண்றதுக்காக கொடுக்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆன ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லார்விசைடு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்ப ட்ராப்பும் வச்சு அதே சமயத்துல லார்விசைடும் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா 1 இயர் 1.5 இயர்ஸ்ல டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீல்டுல இருக்கிற அந்த ரெட் ஃபார்மிபிளோடது ரைனோசரஸோட எக் மாசும் ஆயிடும், அதோட இனவர்த்தியும் டோட்டலா கட் ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு இது வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு ஃபீல்டு விசிட் போயிருந்தேங்க. அவங்க 2000 பிளான்ட் வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து ஒரு 1000 பிளான்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஃபார்ம் மியூலும் ரைனோசரஸும் பயங்கரமான டிராபேக். இதனால அவருக்கு வந்து 50% ஆஃப் ஈல்டு டிராபேக் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க வந்து என்னதான் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணாலும் அதோட எக்மாஸ் நீங்க பண்ணாம 100% கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபேக்டரியாவே உருவாயிருச்சு. அதாவது உர தொழிற்சாலையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து ஒரு பூச்சி தொழிற்சாலை மாதிரியே அங்க உருவாயிருச்சு. ஸோ அந்த ஃபீல்டு நாங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி
அதுக்கப்புறம் அவங்க அது தேவையில்லாத வேஸ்ட் இது எல்லாமே வந்து ஒன்று நம்ம கல்ச்சர் யூஸ் பண்ணி அதை டீகம்போஸ் பண்ண வச்சு குயிக்காக வந்து அது மேனுவலா யூஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் வெளியில எடுக்க சொல்லிட்டோம். அடுத்து வந்து ட்ராப்ஸ் வச்சுட்டு அஃபெக்டா இருக்க பிளான்ட் எல்லாருமே ட்ரோன் அப்ளிகேஷன் மூலியமா வந்து லார்விசைட் ஸ்ப்ரே பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% கண்ட்ரோல் நம்ம அந்த இதுல இருந்து வந்துருச்சு. இந்த வித்தின் இயர் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே அந்த ரெட் ஃபார்ம் இவளும் டைனாசர்ஸோட கண்ட்ரோல் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள நம்மளுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதான் மேஜரான திங்கிங் இதுல. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம் ரிச் ப்ரொடக்ஷனுக்கு. அந்த ஸ்டெம் ரிச்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. நம்ம வந்து ட்ரோன் அப்ளிகேஷன் மூலியமா ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களோட நட்ஸ் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நட்ஸ் டிராப் ஆகிறது கம்மியாகும். இந்த குருமை வர்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான சைஸ் பெருசான பாலை வந்து நம்மளுக்கு உருவாகும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலையில வந்து கீழே உதிரல் தன்மை இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்கா குவாலிட்டியா இருக்கும் ட்ரோன் அப்ளிகேஷன் மூலியமா ஸ்ப்ரே பண்ணும்போது. கோகனட்டுக்கு லீஃபோட குவாலிட்டி வந்து எக்ஸலண்டா இருக்கும், நல்லா அதிக போட்டோசின்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். லீஃப் நல்லா ஸ்ட்ரென்த்தா ஸ்ட்ரைட்டானா இருக்கும், ஓப்பன் டைப்ல இருக்கும், அதாவது அதிக போட்டோசின்ஸ் எடுக்கிற மாதிரி சோலார் பேனல் மாதிரி இருக்கும். சாயில் அப்ளிகேஷன் ஸ்டெம் ரிச் கொடுக்கும்போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்மிடியேட்டா ஆர்கானிக் கார்பன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஹியூமிக் அண்ட் அமினோ ஒர்க்கை வந்து சாயில்ல கொடுக்கும்போது இது வந்து ஸ்டெம் ரிச் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது என்ன விஷயம்னா ஆக்சின் கிபர்லின் சைட்டோகிலின் ப்ராசஸ் ஸ்ப்ரே அப்ளிகேஷன் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும். இதுல பூ உருவாகிறதுக்கும் பூ காயா மாத்துறதுக்கும் லீஃப் குவாலிட்டிக்கும் காயோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வந்து இந்த 3 ப்ராசஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். சாயில்ல கிடைக்கும் போது ஹியூமிக் அமினோ இந்த வேலையை வந்து சாயில் ஆர்கானிக் கார்பன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுனால 2 அப்ளிகேஷன்லயும் வந்து நம்ம ஸ்டெம் ரிச்சிங் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பயோ 99 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ட்ரோன்ல அப்ளிகேஷன்ல வந்து நாங்க நிறைய ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த பயோ 99 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. என்னன்னா இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்றோம், ஸ்ப்ரே பண்ணோம், அதோட கவரேஜ் வந்து எக்ஸலண்டா இருக்குங்க. ஏன்னா 99% அது இது இருக்கிறதுனால கவரேஜ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. மேல ஸ்ப்ரே பண்ணப்போ அதோட லீஃப்ல வந்து ஒட்டுதல் ஊடுதல் பரவுதல்ங்கிற விஷயம் அதுல கிடைக்குது. ரெண்டாவது வந்து இது ஒர்க் ஆஸ் அ பாசிட்டிவ் கேட்டலிஸ்டா இருக்கு. நம்ம வந்து ரேப்பப்பும் ஆன்டிவரலும் நம்ம ஆட் பண்ணும்போது அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும், குச்சி விட்டு கலக்கணும் அவசியம் கிடையாது, ஈவனா மிக்ஸ் பண்ணி கொடுத்தது. அப்போ ஸ்ப்ரே கவரேஜ்ல எல்லா இடத்துலயும் ஈவனா போய் சேரும். மெயினா அட்வான்டேஜா தான். ப்ரமோட்ஸ் இம்ப்ரூவ் ஸ்ப்ரே கவரேஜ், ரெடியூஸ் டோசேஜ் ஃபார் பெஸ்டிசைட்ஸ், அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்றது ஒரு பாஸ்லயே உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். ரெண்டாவது நேனோ டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் 99% இருக்கிறதுனால நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஒரு half an hourல மழை பெஞ்சாலும் இது தேவை இருக்காது. அது பிளான்ட் டோட்டலாவே அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியில இது இருக்குது. மெயின் அட்வான்டேஜ் தான். இதனால நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் காஸ்ட்டும் கவர் ஆகுது. இப்போ சப்போஸ் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட அட்வென்ட்டோட குவாலிட்டி இல்லைன்னா மினிமம் ஸ்ப்ரே பண்ண 3 to 4 hours டைம் வேணும், 6 hours டைம் வேணும்னு சொல்லுவாங்க. நம்மளோட பயோ 99 யூட்டிலைஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 1 hour இல்லை half an hourல இருந்து 1 hour இருந்தாவே போதும். 100% பிளான் எடுத்துக்கிற கெப்பாசிட்டியில பயோ 99 கொண்டு போய் சேர்த்திடும். இது வந்து சாயில் அப்ளிகேஷன்லயும் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். எந்தெந்த இடத்துலனா ஈரத்தன்மை தக்க வச்சுக்கும். நல்ல வெயில் காலத்துல வந்து சாயில் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது, ஏன்னா நேச்சுரல் சிலிக்கான் பேஸ்டிங் இது, ஸோ அதனால ஈரத்தன்மை தக்க வச்சுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரூட் ராட் வந்த இடத்துல இல்ல வந்து ரூட் பேஸ்ட் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அட்டாக் ஆன இடத்துல சாயில் பேஸ்ல இது கொடுக்கும்போது அது growth-க்கும் இது சப்போர்ட்டா இருக்கு. ரெண்டாவது ஈரத்தன்மை தக்க வச்சுக்கிறதுனால அந்த growth எப்பவுமே கன்சிஸ்டன்டா இருக்கும். அப்ப யூட்டிலைசேஷன் நம்மளோட ப்ராடக்ட் பாக்டீரியாஸ் யூட்டிலைஸ் பண்ணும்போது இந்த பயோ 99 ட்ரென்ச்சிங் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்டான விஷயம். மெயினா நாங்க ஈரத்தன்மை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் மெயினா சாயில் பேஸ்ல கொடுக்காது, வெயில் காலத்துல அதிகமா நாங்க ப்ரமோட் பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா ஒரு கோகனட் ட்ரீ நல்லா இருந்த ட்ரீனா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடம் மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்க கோகனட் ட்ரீ. இந்த கண்டிஷன்ல இருக்க கோகனட் ட்ரீல நம்ம நாட்டு மரமா இருந்தா நீங்க ஒரு 130ல இருந்து 150 காய் வந்து நீங்க 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல இந்த குவாலிட்டியா இருக்கக்கூடிய மரம். இன்னைக்கு நம்ம ஃபீல்டுல நான் பாக்குற ஃபீல்டுல ரொம்ப ரேருங்க. ஒரு 30% to 40% இந்த கண்டிஷன் டாப்ல இருக்க கண்டிஷன்ல பாக்குறது 30 to 40% கோகனட் இருக்கிறது ரொம்ப ரேர். நீங்க வேணா விசிட் பண்ணி பாருங்க, உங்க ஃபீல்டுல விசிட் பண்ணீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் கோகனட்ஸ் உங்க ஃபீல்டுல இந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுதான் உங்க ஈல்ட டிசைட் பண்ணுது. ஒரு நல்ல மரம், நல்ல சத்துக்கள், நல்ல சாயில் கண்டிஷன்ல இருக்கிற மரம் இந்த கண்டிஷன்ல தான் இருக்குங்க.
இன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம டெவலப் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அரிக்கனட்டுக்கு இதே மாதிரி தாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட டோசேஜஸ் ஜஸ்ட் வந்து ஒரு டெபிக் நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி ஒரு டோசேஜ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எந்த ஃபீல்டு இருந்தாலுமே வந்து ரேப் அப் ஆன்டிவைரல் வந்து ட்ரோன் அப்ளிகேஷன்ல வந்து ஸ்ப்ரே பண்றோம். உங்களுக்கு அந்த வீடியோ காமிச்ச மாதிரி. ஸோ ஒரு ஏக்கருக்கு வந்து ட்ரோன் அப்படி அப்ளிகேஷன்ல 10 லிட்டர் டேங்க்ல 2 டேங்க் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம். இது ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெர் ஏக்கருக்கு 2 டேங்க் ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர் ஏக்கருக்கு வந்து ரேப் அப் 1 லிட்டர் யூஸ் ஆகும். ஆன்டிவைரல் வந்து 1/2 லிட்டர் யூஸ் ஆகும். பயோனென்டினா 100 ml யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் அண்ட் வைரஸ் ப்ரிவென்டிவ் அண்ட் அஃபெக்ட் ஆனது சரி பண்ணதுக்கு அப்புறம் 1 வீக் கழிச்சு ஸ்டெம்ரிச் அண்ட் பயோனெல்ட்ரின் ரெக்கமெண்ட் பண்றோம். அது எதுக்கு அப்படின்னா அது வந்து அந்த பிளான்ட்டோட போட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், அந்த பாலையில குருமை கொட்டாம இருக்கிறதுக்கும், அந்த காயோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இயர்லி ஒன் டைம் இல்ல 2 டைம்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்றோம். அது இருந்தாவே போதும். இயர்லி 6 months ஒன்ஸ் இது நம்ம அப்ளை பண்ணாவே போதும். ட்ரோன் அப்ளிகேஷன் மூலியமாவே பண்ணாவே போதும். இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷெட், என்பிகே, கல்ச்சர், ஸ்டெம்ரிச் இந்த காம்பினேஷன்ல கொடுக்குறோம். இது ட்ரென்ச்சிங்ல ஒரே அப்ளிகேஷனாவே நம்ம கொடுத்துக்கலாம். ஷெட்டுங்கிறது சாயில் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், என்பிகே வந்து அவைலபிள் ஆஃப் என்பிகே வந்து பிளான்ட்டுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கும், கல்ச்சர் வந்து கம்போஸ்ட் மெட்டீரியல், செமி டீகம்போஸ்ட் மெட்டீரியல் இந்த எல்லாத்தையுமே வந்து அவைலபிள் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் கொடுக்குற கல்ச்சர் யூஸ் ஆகும். ஸ்டெம்ரிச் வந்து இம்யூனிட்டா ஆர்கானிக் கார்பன் கொடுக்குறது. இது வந்து நம்ம ட்ரென்ச்சிங்ல செகண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 months கழிச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரேப் அப்ங்கிறது வந்து ட்ரென்ச்சிங் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு ஷெட் இதே மாதிரி ஷெட் 2 லிட்டர், என்பிகே 2 லிட்டர், கல்ச்சர் 2 லிட்டர், ஸ்டெம்ரிச் 2 லிட்டர் வந்து டோசேஜ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 months கழிச்சு சேம் டோசேஜ் நம்ம இது ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாம் பண்றதுக்கு ஒரு கோகனட் ட்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 300 rupees செலவாகுங்க. இப்ப என்ன கண்டிஷன் உங்க பிளான்ட் இருக்குதோ அதுல இருந்து 10 to 15% ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு 80 nuts தான் பெர் இயர் வருது, ஆவரேஜா வருது அப்படின்னா நீங்க வந்து 15% வரைக்கும் நீங்க கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கண்டு வர முடியும். அதை வந்து 80 to 95 நட்ஸா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் இயர் சேம் காஸ்ட் தான் ஆகுங்க. பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20%, அதாவது 100 nuts வரைக்கும் நம்ம செகண்ட் இயர்லயே நம்ம கொண்டு போய்க்கலாம். 100 to 110 nuts வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். தேர்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 50 rupees கம்மி பண்ணிக்கலாம். உங்களுடைய காஸ்ட், இன்புட் காஸ்ட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% ஈல்டு கிடைக்கும். ஃபோர்த் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் 200 rupees தான் வரும். 40% இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபிஃப்த் இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா 150 rupees தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 50% வரும். இதுக்கு காரணம் வந்து நம்ம சாயில் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆக நம்ம ஃபெர்டிலைசரோட யூசேஜ் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு. ரெண்டாவது வந்து நல்ல ஹெல்த்தான பிளான்ட்டுக்கு டிசீஸ் அண்ட் பெஸ்ட் வந்து மேஜர் அட்டாக் ஆகாது. அதான் மேஜரான விஷயம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸ் டோசேஜிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து நெட்சர்ஃப் சேவான்னு உங்களுக்கு காமிச்சேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா சாயில் டெஸ்டிங் கிட், செல்ஃப் சாயில் டெஸ்டிங் கிட் வந்து நம்ம கம்பெனி வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு 2 minutes நீங்க பார்த்துட்டீங்க அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மை பூமிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர்ல சாயில் டெஸ்டிங் கிட். இது வந்து நம்ம மொபைலாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கிட்டோட சைஸ் இப்படிதான் இருக்குங்க. இவ்வளவுதான் கிட்டோட சைஸ். ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி டு லான்ச் சாயில் டெஸ்டிங் கிட், மொபைல் சாயில் டெஸ்டிங் கிட் இந்த சைஸ்ல வந்து கொண்டு வந்துருக்காங்க. கம்பெனியோட கெப்பாசிட்டின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இது வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் ஆஃப் என்பிகே நம்மளுக்கு பார்க்க முடியும். அவைலபிள் ஆஃப் ஆர்கானிக் கார்பன் ஒவ்வொரு சாயிலையும் நம்ம இதை வந்து பார்க்க முடியும். ஒரு 3 monthsல வந்து டோட்டல் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நாங்க என்ன பண்றோம்னா சில ஃபார்மர்ஸ், இப்போ ஒரு 10 to 30 acres வச்சிருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு, 40 acres வச்சிருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம், வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு 50 acres வச்சிருக்க ஃபார்மர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏக்கர்ல என்ன கிராப் போட்டாலுமே அவங்க அப்போதைக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்குங்கிறத வந்து இதுக்கு மிஷின் சொல்லிடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நெட்சர்வோட ப்ராடக்ட் எவ்வளவு யூஸ் பண்ணணும், என்ன ரெக்குயர்மெண்ட்ல, என்ன டோசேஜ்ல காம்பினேஷன்ல யூஸ் பண்ணணுங்கிறது வந்து இன்புட்ஸ் வந்து அதே கொடுத்துரும். மொபைல் நம்மளுக்கு வந்து இன்புட்ஸ் கொடுத்துரும். அப்போ நாம வந்து என்ன பர்பஸ்க்காக, என்ன குவான்டிட்டிக்காக நம்ம பண்றோம் அப்படிங்கறத வந்து ஃபார்மர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பெரிய ஃபார்மர்ஸ் யூஸ் பண்றதுக்கு
சின்ன ஃபார்மர்ஸ் இதெல்லாம் இருக்காங்கன்னா நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ரெண்டல் பர்பஸ்க்கு வரக்கா நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து சயின்டிபிக்கா நம்ம பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங் கோகனட்ல கொண்டு வர முடியும். அப்போ நம்ம ஃபீல்டுல வந்து உரம் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை, நீர் மேலாண்மை மிகப்பெரிய சப்ஜெக்ட். நிறைய ஃபோரம்ல பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் சிம்பிளான விஷயம். நான் வந்து சொல்ற விஷயம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ரெயின் வாட்டரை நம்ம யூட்டிலைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை நீர், மண்ணக நீர், அப்புறம் போர் வாட்டர், இந்த 3 வாட்டர்ஸ் வந்து நம்ம யூட்டில் அதுல 98% போர் வாட்டர் தான் யூஸ் பண்றோம். அது வந்து விவசாயத்துக்கு உகந்தது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 1500 ஃபீட் கீழே போயிட்டோம். அந்த வாட்டர் வந்து சப்போர்ட்டிவே கிடையாது ஃபர்ஸ்ட் திங். அப்போ நம்ம ரெயின் வாட்டர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபீல்டுல வந்து அது ட்ரென்ச்சிங் எடுத்து அது மிகப்பெரிய சப்ஜெக்ட்டுங்க. பட் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஃபீல்டில் அடாப்ட் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங் வரும். ஸோ இதில் நாங்கள் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இன்ட்ரெஸ்டட் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து பர் இயர் 1 year to 2 years கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும். அதை நாங்கள் 2 years வந்து இருந்து கைடன்ஸ் பண்ணி தரோம். பண்ணி ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து அதை மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இது கொண்டு வர முடியும். மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு வந்து லேபர் காஸ்ட் வந்து சுத்தமாவே இருக்காது. ஏன்னா ட்ரென்ச்சிங் அப்ளிகேஷன்ல கொடுத்துக்கலாம், ட்ரோன் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், லேபர் காஸ்ட் வந்துடும். வீடு மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். மாட்டு சாணமோ இல்ல மற்ற வேஸ்டோ உள்ள கொண்டு வராங்க வீடும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும். ரெண்டாவது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனப்பை, கொள்ளு இதெல்லாமே சப்போர்ட் பண்றோம். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க மெடிசனல் பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா துளசி, வல்லாரை எல்லாம் வந்து கோகனட் இன்டர்கிராப்பா போட சொல்லி சில கம்பெனில எடுத்துக்கிறாங்க. சில பேர் வந்து மறுபடியும் மல்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது கலை வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது. ரொட்டவேட்டர் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. கோகனட் ஃபார்ம் நிறைய வேர் கட் ஆயிருது. ஸோ அதுவும் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. மல்ச்சிங் பண்ண சொல்றோம். அதாவது சாயிலோட பேஸை டிஸ்டர்ப் பண்ணாம அதை வந்து அது வீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மல்ச்சிங் யூஸ் பண்றதுனால. ஸோ அது நாங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல்டில் கரெக்ட் பண்ணிட்டு வந்தா 100% ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங் நம்ம பண்ண முடியும். நன்றி திரு சிவகுமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங், மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோகனட் ஃபார்ம்ஸ் யூசிங் ஆர்கானிக் இன்புட்ஸ், அதாவது அங்கக இடுபொருட்கள் மூலம் லாபகரமான தென்னை பராமரிப்பு என்பது தொடர்பான தகவல் வழங்கி கேட்டோம். வழங்கியவர் திரு எஸ் சிவகுமார், நெட்சர்ஃப் ப்ராடக்ட்ஸ், கோயம்புத்தூர். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் 7ஆம் தேதி அன்று சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.